தப்பு செஞ்சவங்க தனிமையில் இருந்தால் மறுபடியும் தப்பு செய்வாங்க. நாங்களும் செஞ்சோம் நிறைய தடவை. நாங்கள் உடம்பு சுகத்துக்கு அடிமை ஆயிட்டோம்டா. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். போய் சேர்த்துட்டான். அவன் நடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அப்படி நீ தப்பு பண்றப்ப அம்மாவுக்கு நீ செய்யற துரோகமா தோணலையா? உன் அம்மா 18 வருஷம் தனியாக தான் இருந்தா. அப்போ சுத்தமாக இருந்திருப்பா. எனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டா. தப்பா பேசாதீங்க. எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் செய்யறப்போ என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செஞ்சிருக்க மாட்டான்னு நான் எப்படி நம்புறது? நான் அப்படிதான். ஆனா சுந்தரி ரொம்ப அழகுடா. உடம்பாலையும் குணத்தாலையும் அவன் தேவதடா. உங்க அம்மா சுந்தரியோட கால் தூசுக்கு சமமா வளர. சுந்தரி மேரா பத்னி, she is my wife. அவளை உயிருக்கு நான் காதலிச்சேன்டா. எனக்கு உண்மை தெரிஞ்சு நான் ஏதாவது செஞ்சிருந்தா அதுக்கு முன்னாடி கழுத்து அறுத்திருப்பேன்டா. சாவு அடிச்சுட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துருக்கும். விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். கூடாதுடா. அது இருப்பேன் எப்படி இருந்தா. டேய் சுந்தரி என் பொண்டாட்டிடா. உன்னை கொன்னுவேன். எப்படி இருந்தாடா சுந்தரி? உன்ன மாதிரி மிருகம் இந்த பூமிக்கு வந்தா பூமியே அழுக்காயிடும். நீ கடலுக்குள்ளேயே போ. பாம்புகளும் நண்டுகளும் உன்னை திங்கட்டும். உன் பாவம் தீரட்டும். நான் செஞ்சது சரிதானே? நடந்து போன சம்பவங்களால
நான் சோர்ந்து போக மாட்டேன். தொடர்ந்து போராடுவேன். வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பேன். அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு நல்ல வாத்தியாராவேன். உங்களை மாதிரியே நானும் நிறைய பேருக்கு படிப்பு சொல்லி கொடுப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நான் வரேம்மா. என்னை பொறுத்தவரை ஒழுக்கமாக வாழ்வதே நாகரிகம்.